ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். தினமலர் ஆன்மீகம் நேயர்களுக்கு நமஸ்காரம். பராபவ வருஷ புத்தாண்டு நல்வாழ்த்துகள். இந்த வருஷத்துக்கு பராபவம்னு பேரு. சம்ஸ்கிருதத்துல பராபவம் என்றால் அவமானம்னு அர்த்தம். அவமானம் என்றும் தோல்வி என்றும் ஒரு வருடத்துக்கு பெயர் வைப்பார்களா? நம்ம மங்களகரமா இந்த வருஷம் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். ஏன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். பராபவம் அவமானம்னு சொல்லியிருக்கே ஒழிய யாருக்கு அவமானம்னு பார்த்தோமா? ஸ்ரீரங்கம் பஞ்சாங்கம், இந்த வருஷ பஞ்சாங்கத்திலே பாருங்கள், முதல் பக்கத்திலேயே இந்த வருஷத்துக்கு ஏன் பராபவம் என்பதற்கான காரணம் குறிப்பிடப்பட்டிருக்கு. பராபவாப்தே ராஜானஹா பிராப்னுவந்தி பராபவம் பலந்தி க்ஷுத்ர தானியானி பிரபூதானி சுவிருட்டயகான்னு சொல்லப்பட்டிருக்கு. பராபவம்னா அவமானம். யாருக்கு அவமானம்னா தவறான ஆட்சி செய்யக்கூடிய மன்னர்களுக்கு அவமானம் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குமா. அதனால நல்லாட்சி என்பது நாட்டிலே நடைபெறும். தவறாக யாராவது ஆட்சி பண்ணா அவர்களுக்கு அவமானம் ஏற்படும், மக்களுக்கு நன்மை ஏற்படும்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்ல, அதோட தொடர்ச்சியாக வரக்கூடிய ஸ்லோகமும் பாருங்கள். நல்ல தானியங்கள் விளையுமா. ஒரு சாமானியமான தானியங்கள் விளைத்தாலும் விவசாயம் நன்றாக செழிக்கும், அத்தோடு மழை நன்றாக பொழியும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால எல்லோருக்கும் க்ஷேமத்தை தரக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு அமையும்ங்கிறதுல சந்தேகம் இல்லை. அடியன் சொன்ன அந்த ஸ்லோகம் ஸ்ரீரங்க பஞ்சாங்கத்தில் முதல் பக்கத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்லோகம். பராபவாப்தே ராஜானஹா பிராப்னுவந்தி பராபவம். தானியங்கள் விளையும் என்பதும் ஸ்பஷ்டமாக குறிப்பிடப்பட்டிருக்கு, மழை பொழியும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த புத்தாண்டு சித்திரை ஒன்றை கொண்டாடுகிறோமே, என்ன காரணத்தால் கொண்டாடுகிறோம் என்பதையும் பார்த்துருவோம். முதல்ல ஜோதிட அடிப்படையில் பார்த்தால் சூரியன் 12 ராசிகள்ல சஞ்சாரம் பண்றார். மேஷ ராசி ரிஷப ராசியிலேருந்து ஆரம்பிச்சு மீன ராசி வரை 12 ராசிகள்ல சூரியன் சஞ்சாரம் பண்றார். அந்த 12 ராசி சஞ்சாரம் ஒரு சைக்கிள், ஒரு சுற்றை பூர்த்தி பண்ணி கொண்டு அடுத்த சுற்றுக்குள், அடுத்த சைக்கிள்குள் மீண்டும் மேஷராசிக்குள் சூரியன் நுழையும் நாள் சித்திரை மாசம் 1ஆம் தேதி. அப்போ ஒரு சைக்கிள் பூர்த்தியாகி அடுத்த சைக்கிள் தொடங்குகிறது, ஒரு சுழற்சி நிறைவடைகிறது, அடுத்த சுழற்சி ஆரம்பமாகிறது. அதுதான் சித்திரை 1ஆம் தேதி. சித்திரை மாசம் 30 நாளும் மேஷராசியில் சூரியன் சஞ்சாரம். அப்புறம் வைகாசி 1ஆம் தேதி ரிஷபராசிக்குள் நுழைவார். வைகாசி முழுக்க ரிஷபராசியில சஞ்சாரம் பண்ணுவார். அப்போ சூரியன் மேஷராசிக்குள் நுழையும் நாள் இது ஒன்று. ரெண்டாவது, நம்ம பூகோளம் அறிவியல் அதன் அடிப்படையில பார்த்தா பூமி சூரியனை சுற்றி வருகிறது என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். இந்த பூமி சூரியனை சுற்றிய தன்னுடைய பயணத்துல ஒரு முழு சுழற்சியை நிறைவு செய்து அடுத்த சுழற்சியை தொடங்கக்கூடிய நாள் தான் இந்த சித்திரை 1ன்னு சொல்றோம். இது ரொம்ப நீங்க பிராக்டிக்கலா கணிதத்தின் அடிப்படையிலேயே பார்க்கலாம். ஒரு வட்டம்னு சொன்னா அதுல 360 டிகிரி இருக்கும் இல்லையா? எனி சர்க்கிள் அல்லது ஓவல்னு வேணாலும் வச்சுக்கோங்களேன், 360 டிகிரி இருக்கும். சூரியனை சுற்றிய பூமியின் பாதைய 360 டிகிரியா பிரிச்சுட்டோம்னா அதுதான் வருஷத்துல 365 நாள்கள். 365 ரவுண்டா 360ன்னு சொல்வதாகவே வைத்துக் கொள்ளுங்கள். வருஷத்துல 360 நாள்னா அந்த 360 டிகிரியைத்தான் நாம் அவ்வாறு பிரித்திருக்கிறோம். நம் பெரியோர்களின் கணக்கு இது. அதை என்ன செய்தார்கள்னா 12 பகுதிகளாக பிரித்தார்கள். அதுதான் 12 மாசம்னு சொல்றோம். 360 டிகிரிய 12 பகுதிகளா பிரிச்சுட்டோம்னா ஒவ்வொரு பகுதியிலையும் எத்தனை டிகிரி இருக்கும்? 30 டிகிரி. அதான் ஒரு மாசத்துக்கு 30 நாள்னு சொல்றோம். அந்த வகையில் இப்ப சித்திரை மாதம் என்பது தொடங்குகிறது என்றால் பூமியின் ஒரு சுழற்சி நிறைவடைந்து அடுத்த சுழற்சி தொடங்குகிறது. சித்திரையிலேருந்து ஆரம்பிச்சு பங்குனி வரை பூமிக்கு 30 டிகிரியா போட்டா 360 டிகிரி. அந்த 360 டிகிரிஸ் பூர்த்தியாகி அடுத்த டிகிரி தொடங்குகிறது, அடுத்த சுழற்சி தொடங்குகிறது. இதுல என்ன விசேஷம்னு கேட்கிறீர்களா? ரொம்ப நடைமுறை ரீதியில சொல்றேன். இந்த கிரகங்களின் நகர்வு இதன் அடிப்படையில தானே நம்ம வாழ்வு தீர்மானிக்கப்படுகிறது. வயசாயிடுத்துன்னா எதை வச்சு சொல்றோம்? ஒரு வருஷம் ஆச்சுன்னா பூமி சூரியனை ஒரு சுத்தி வந்துட்டா ஒரு வருஷம் ஆச்சுங்கிறோம். அப்ப நம் வாழ்க்கையை இந்த நகர்வுகள் தீர்மானிக்கிறது. நம்ம வாழ்க்கையிலும் ஒரு சுற்று நிறைவடைந்து அடுத்த சுற்று தொடங்குகிறது. இந்த சுற்று நமக்கு நன்றாக அமைய வேண்டும். அதற்காகத்தான் புத்தாண்டு என்பதை கொண்டாடுகிறோம். இது 2வது காரணம். அப்போ 1 சூரியன் மேஷராசிக்குள் நுழையக்கூடிய நாள். 2 நம்ம வாழ்க்கையிலேயே ஒரு சுற்று நிறைவடைந்து அடுத்த சுற்று தொடங்குகிறது. அதனால முன் வருஷத்துல ஏதாவது கலக்கங்கள் ஏமாற்றங்கள் அப்படி இருந்தாலும் அதெல்லாம் நீங்கி இந்த சுற்று நமக்கு நன்றாக அமைய வேண்டும். விளையாட்டுகள்ல பாக்குறோம் இல்லையா, ஒரு ரவுண்ட்ல தோத்துட்டா அடுத்த ரவுண்ட்ல ஜெயிப்பார்னு பாக்குறோம் இல்லையா? அது போல வாழ்க்கையில அடுத்த ரவுண்ட் இது. இறைவன் இதில் நமக்கு நல்லொருள் புரிவான் என்பதை எதிர்நோக்குவோம். 3வது காரணம், சாஸ்திரங்களின் அடிப்படையில பிரம்மா உலகத்தை சித்திரை 1ஆம் தேதி தான் படைக்க ஆரம்பிச்சாராம். இதன் அடிப்படையில தான்
நாம சூரியன் அடிப்படையில கணக்கிடுறோம் சித்திரை வைகாசின்னு. ஒரு சிலர் சந்திரன் அடிப்படையில் கணக்கிடுவார்கள். அதை சைத்திரம் வைசாக்கம் என்று இதே 12 மாதங்களை சொல்வார்கள். அவர்கள் பாருங்க, தெலுங்கு வருஷ பிறப்புன்னு கொண்டாடுவா. கொஞ்சம் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு கொஞ்சம் முன்னாடி வரும். அந்த நாளுக்கு யுகாதி என்று பெயர் சொல்வார்கள். ஏன் யுகாதின்னு பேருனா, யுகத்தின் ஆதி, பிரம்மா படைக்க தொடங்கிய நாள். அதாவது பிரம்மா படைக்கும் போது சூரியன் சந்திரன் ரெண்டும் ஒரே இடத்துல இருந்ததுனால அந்த கணக்கு அப்ப சரியா இருந்துருத்து. பின்னாடி ஒரு சிலர் சந்திரன் அடிப்படையில கணக்கிட்டு யுகாதின்னு ஒரு நாளும், இன்னொரு சிலர் சூரியன் அடிப்படையில கணக்கிட்டு இந்த தமிழ் புத்தாண்டுன்னு கொண்டாடிட்டு இருக்கோமே ஒழிய, பிரம்மா உலகை படைக்க தொடங்கிய நாள் சூரியன் அடிப்படையில சித்திரை 1 என்று நாம் தாராளமாக கொள்ளலாம். எனவே இது புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கான 3வது காரணம். 4வது காரணம் என்னன்னா, இது வசந்த காலத்தின் வருகையாம். சித்திர மாசம் இருக்கே, தமிழ்ல இளவேனில் காலம்னு பேரு, சம்ஸ்கிருதத்துல வசந்த காலம்னு பேரு. ரொம்ப இனிமையான காலமாக சொல்லப்படும் மாதம் சித்திரை மாதம். அதை நாம வரவேற்க வேண்டாமா? வாழ்வில் வசந்தம் வர வேண்டும்ங்கிறோம் இல்லையா? அந்த வாழ்வில் வசந்தத்தை தரக்கூடிய மாதம் சித்திரை மாதம், இளவேனில் காலம். வால்மீகி ராமாயணத்திலேயே அழகான ஸ்லோகம், சைத்திர ஸ்ரீமான் அயம் மாசகா புண்ணிய புஷ்பித கானனஹா. இந்த சித்திர மாசம் இருக்கே, சித்திர மாசமும் ராமபிரானும் ஒண்ணுன்னு வால்மீகியோட ஸ்லோகம். எப்படின்னு கேட்டோம். ஆமா, சித்திரை மாதங்கள்ல முதன்மையானது. ராமன் எல்லா உயிர்களுக்கும் முதன்மையான தலைவனாக, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு உலகத்துக்கே முதல்வனாக இருக்கிறான். அடுத்து ராமனும் ரொம்ப அழகா இருக்கான். சித்திர மாசத்திலையும் இயற்கை ரொம்ப அழகா இருக்கும். ராமன் நம் பாபங்களை போக்கி நம்மை தூய்மையாக்குவான். சித்திர மாசத்துல செய்யக்கூடிய செயல்கள், நற்செயல்களும் நம் பாபங்களை போக்கும், நம்மை தூய்மையாக்கும். ராமன் தலையில கிரீடம் வச்சிருப்பான். சித்திர மாசத்துல பாருங்க, செடிகள்லாம் கூட தலையில கிரீடம் வச்சிருக்குமா, அதாவது பூ பூத்து இருக்கும். அதெல்லாம் செடிக்கு கிரீடம் வச்சாப்புல இருக்கும். அதனால ராமனும் சித்திர மாதமும் ஒன்றுன்னு சொல்லுவார்கள். சித்திரையை ஒட்டித்தான் ஸ்ரீராம நவமியும் கொண்டாடுகிறோம். அதனால அப்படிப்பட்ட சிறப்பான சித்திர மாதத்தை வரவேற்கிறோம். ஆக 4 காரணங்கள். 1, சூரியன் மேஷராசிக்குள்ளே நுழைகிறான். அப்ப சூரிய சஞ்சாரத்தின் ஒரு தொடக்கம், அதாவது நெக்ஸ்ட் சைக்கிள் ஆரம்பமாறுது. 2, நம் வாழ்விலேயே ஒரு புதிய சுற்று என்பது தொடங்குகிறது. 3, பிரம்மா உலகை படைக்க தொடங்கிய நாளாக அமைந்திருக்கிறது. 4வதாக இந்த நாளிலே வசந்த காலத்தை நாம் வரவேற்கிறோம். சரிதான். அப்ப புத்தாண்டு கொண்டாடிட வேண்டிதான். எப்படி கொண்டாடுவது? ஏன்னா ஆங்கில புத்தாண்டுனா அவர்கள் ஒரு மாதிரி விரும்பத்தகாத வகையில் கொண்டாடுகிறார்கள். தமிழ் புத்தாண்ட விரும்பத்தக்க வகையில கொண்டாடணுமே. எப்படி கொண்டாடுவதுன்னா, முதல் விஷயம், புத்தாண்டுக்கு முந்தைய நாளே நம் வீடுகளை எல்லாம் பசுஞ்சாணத்தால் மெழுக வேண்டும். பசுஞ்சாணம்ங்கிறது நல்ல ஆன்டிசெப்டிக். அந்த பசுஞ்சாணத்தால் வீட்டை எல்லாம் மெழுகி சந்தனம், குங்குமம், மஞ்சள் குங்குமம் எல்லாம் அணிவிப்பார்கள். வீட்டுல நிலப்படியில எல்லாம் பார்த்தா மஞ்சள் குங்குமம் வைத்திருப்பார்கள். மஞ்சள் என்பதும் சிறந்த ஆன்டிசெப்டிக், கிருமி நாசினி. மஞ்சள் குங்குமம் நிலப்படி எல்லாவற்றிலையும் வைப்பார்கள். அடுத்து நம்ம வீட்டுல மாவிலை தோரணங்கள் கட்டுவார்கள். புத்தாண்டே வருக என்று வரவேற்கும் விதமாக மாவிலை தோரணங்கள் கட்டுவார்கள். அடுத்து புத்தாண்டு அன்றைக்கு முந்தைய நாள் இரவே வீட்டுல என்ன செய்வார்கள்னா, மங்களகரமான பொருள்கள். இப்ப மங்கள பொருள்னா மா, பலா, வாழை, அந்த பழங்களும் மங்களம்தான். அது போல அரிசி, பருப்பு, தானியங்கள், அதுவும் மங்கள பொருள் தான். அல்லது தங்கம், வெள்ளி, இது போன்ற பொருள்கள், அதுவும் மங்களம்தான். கண்ணாடி, அதுவும் ஒரு மங்கள பொருள். இப்படி வீட்டுல என்னென்ன மங்கள பொருள்கள் உண்டோ அதையெல்லாம் ஒரு தட்டுல எடுத்து வச்சு, இன்னும் அவரவர் வழக்கப்படி என்னென்ன மங்கள வஸ்துக்களோ எல்லாவற்றையும் ஒரு தட்டுல எடுத்து வச்சு வீட்டில் உள்ள பூஜை அறையில் வைத்து விடுவார்கள். அடுத்த நாள் காலை எல்லாரும் நீராடிட்டு பாரம்பரிய ஆடை அணிந்து கொண்டு வந்து முதல்ல அந்த மங்களகரமான பொருள்களை காண வேண்டுமா. ஏன்னா இந்த புத்தாண்டு முழுவதும் நாம் மங்களங்களையே பார்க்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக பூஜை அறையில இது அவரவர் குடும்ப வழக்கப்படி என்னென்ன பொருள் வைப்பார்களோ வைக்கலாம். ஏன்னா இந்த அனுஷ்டானத்துல சின்ன சின்ன மாறுதல்கள் உண்டு. ஒருத்தர் வீட்டுல இப்படி பண்ணுவார், ஒருத்தர் பரம்பரையில இப்படி ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதனால அது அவரவர் பெரியோர்கள்ட்ட கேட்டுக்க வேண்டியது. அந்த மங்கள வஸ்துக்களை வச்சுட்டு அதை கண்ணால் முதலில் காண வேண்டும். இது பெரியோர்கள் செய்து வைத்த ஏற்பாடு. அடுத்து கட்டாயம் எல்லா நாளுமே பாரம்பரிய ஆடைகள். புத்தாண்டன்று கட்டாயமாக நாம் பாரம்பரிய ஆடைகளைத்தான் அணிந்து கொள்ள வேண்டும். அன்றைய தினம் கோவிலுக்கு கட்டாயம் செல்ல வேண்டும், இறை வழிபாடு செய்ய வேண்டும், இறைவனிடம் இந்த வருஷம் நன்றாக இருக்கணும்னு பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். அதுபோல நம் வீட்டில் உள்ள பெரியோர்கள், அவசியம் பெரியோர்களை அந்த தினத்தில் நாம் விழுந்து வணங்க வேண்டும். நமக்குன்னு ஒரு குரு ஆச்சாரியன் இருக்காருன்னா அந்த ஆச்சாரியனையும் அந்த நாளில் வணங்க வேண்டும். தகப்பனார் இல்லாதவர்கள் அந்த நாள்ல பித்ரு தர்ப்பணம் பண்ணணும். மாச பிறப்பு இல்லையா, சித்திர மாச பிறப்பு, அந்த நாள் பண்ண வேண்டிய தர்ப்பணம். தகப்பனார் இல்லாதவர்கள் தங்கள் பித்திருக்களுக்கான தர்ப்பணத்தை அந்த நாளிலே செய்ய வேண்டும். இதுவும் முக்கியமானது. அடுத்து அன்றைக்கு நம்மால் முடிந்தது ஏழைகளுக்கு உதவ வேண்டும். அது அன்னதானமா இருக்கலாம்,
அல்லது ஒரு பொருளை தானமா கொடுக்கலாம். எனி ஃபார்ம் ஆஃப் டொனேஷன், சேரிட்டி, நல்ல காரியம், தர்ம காரியம் என்ன பண்ண முடியுமோ அவசியம் சித்திரை 1ஆம் தேதி பண்ணணும். பாருங்க, ஆங்கில புத்தாண்டுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ கூத்தடிச்சு டிசம்பர் 31ஆம் தேதி ராத்திரி என்னென்னமோ பண்றா. நாம நம்ம புத்தாண்டை நல்ல வழியில கொண்டாடணும். அது 4 பேருக்கு சந்தோஷப்படுத்தும்படியா இருக்கணும். இன்னொருத்தருக்கு இடைஞ்சல் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால நிச்சயமா அந்த நாள்ல நாம தானம் பண்ணா வருஷம் முழுக்க தானம் பண்ற அளவுக்கு நமக்கு செல்வம் என்பது சேரும். அதனால சித்திரை 1ஆம் தேதி அவரவருக்கு என்ன முடியுமோ தானம் பண்ணணும். அடுத்து பஞ்சாங்க பட்டனம்ங்கிறது முக்கியமானது. அதாவது சித்திரை 1ஆம் தேதி அன்னைக்கு பஞ்சாங்கம் படிக்கணும். ஒவ்வொரு நாளுமே கார்த்தால பஞ்சாங்கம் வாசிக்கணுங்கிறது சாஸ்திரம். இது சித்திரை 1 ரொம்பவே முக்கியம். பஞ்சாங்கத்தை படித்து, அதுவும் ஒவ்வொரு வீட்லயும் ஒரு பெரியவர் இருப்பார். அவர் அந்த பஞ்சாங்கத்தை எடுத்து படித்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு, வீட்டில் உள்ளவர்கள்லாம் எந்தெந்த ராசியை சேர்ந்தவர்கள் எல்லாம் சொல்வார்கள். எல்லாத்துக்கும் மேல இறையருள் இருக்குன்னா ராசியை குறித்து நாம் பெருசா பயப்பட வேண்டாம். இறைவனுடைய அருள் நமக்கு எப்போதும் துணை இருக்குங்கிறது வேற விஷயம். அதுக்குதான் முன்னாடியே கோவிலுக்கு போயிட்டு வரோம், நம்முடைய பெரியோர்களை வணங்குகிறோம், ஆச்சாரியனை வணங்குகிறோம். இறையருளும் ஆச்சாரியன் அருளும் எப்போதும் துணை இருக்கும்போது நம்ம வேற எதை குறித்தும் அஞ்ச வேண்டாம். இதுல இன்னொரு சுவையான விஷயம் என்னன்னா, புத்தாண்டன்று தயாரிக்கப்படும் உணவு. நம்ம பாரம்பரியத்துல புத்தாண்டு அன்னைக்கு பார்த்தா பாயசம் செய்வார்கள், நீர்மோர் செய்வார்கள், மாங்காய் பச்சடி, வேப்பம்பூ பச்சடி 2ம் செய்வார்கள். இப்படி எல்லாம் கலந்த ஒரு உணவு, பருப்பு வகைகள், காய்கறி எல்லாமே சேர்ந்துருக்கும், நெய்யும் இருக்கும். ஏன் அந்த மாதிரி உணவுன்னா, அதுல பாருங்கள், துவர்ப்பு சுவையும் வரணுமா. அதுக்காக வாழைக்காய் சேர்த்து விடுவார்கள். வாழைக்காயில துவர்ப்பு இருக்குன்னு. உப்பு எப்போதுமே போட்டுடுறோம். இனிப்பு வேணும், அதுக்கு தான் ஒரு பாயசம் செய்து விடுவார்கள். மாங்காய் பச்சடியிலையும் இனிப்பு உண்டு. அந்த மாங்காயிலேயே கொஞ்சம் புளிப்பும் வந்துடும். அதுக்கப்புறம் குழம்பு இதெல்லாம் வச்சோம்னா அதில் புளிப்பு காரம் கலந்து வந்துடும். அதுக்கப்புறம் வேப்பம்பூ பச்சடி. வேப்பம்பூங்கிறது கசக்கும், அந்த கசப்பையும் வைத்தார்கள். என்ன காரணம்னா, நம்ம என்னதான் பிரார்த்தனை பண்றோம், என்ன பண்ணலாலும் கூட இந்த உலக வாழ்க்கைங்கிறதுல இனிப்பு கசப்பு எல்லாம் கலந்துதான் வரும். நாம ஒன்றும் இன்னும் வைகுண்டம் போயிடல, மோட்சத்தை அடைஞ்சுடல. வைகுண்டம் போய் பகவான் அனுபவிச்சுட்டு இருந்தா எல்லாமே ஆனந்தமயமா இருக்கும். இங்க இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில கொஞ்சம் கசப்புங்கிறதும் வரும். அதனால சிம்பாலிக்கா அந்த உணவுல வேப்பம்பூ பச்சடியும் போட்டு இந்த பாயசத்தை எவ்வளவு சந்தோஷமா சாப்பிட்டியோ, மாங்காய் பச்சடியே எவ்வளவு சந்தோஷமா சாப்பிட்டியோ, வேப்பம்பூ பச்சடியும் அதே மாதிரி சாப்பிடு. வாழ்க்கையில இன்ப துன்பம் மாறி மாறி வரும், அதை பெருசா எடுத்துக்காத. வாழ்க்கையை சந்தோஷமாக வாழு. இறைவன்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சுடு. இறைவன் காப்பான்கிற விஷயத்தை ஒரு உணவின் மூலமாகவே நம் பெரியோர்கள் காட்டியிருக்கிறார்கள். இத்தனை சிறப்புகள் இந்த புத்தாண்டுக்கு இருக்கு. அதனால இந்த புத்தாண்டன்று அவசியம் எல்லோரும் பாரம்பரிய ரீதியிலான ஆடைகளை அணிந்து கொள்வோம். அவசியம் நெற்றிக்கு திலகமிட்டுக் கொள்வோம். அவ்வாறே கண்டிப்பா கோவிலுக்கு போவோம். இறைவனையும் ஆச்சாரியனையும் நம் வீட்டு பெரியோர்களையும் வழிபடுவோம். தகப்பனார் இல்லாதவர்களுக்கு பித்ரு தர்ப்பணம், அதுபோல என்னென்ன தானங்கள் பண்ண முடியுமோ பண்ணுவோம். சிறப்பான விருந்தும் சாப்பிடுவோம். பஞ்சாங்கத்தை படித்து பலன்களையும் அறிவோம். அந்த பலன்களுக்கு மேல பகவானுடைய அருள் பெரும் பலன் தரும் என்பதையும் உணர்வோம். இன்று போல் என்றும் வாழ்க. எந்நாளும் இனிய நாளாக அமைக. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.